Hi students, 12th standard business maths, exercise 9.3, question number 20. ஓர் உற்பத்தி செயல்முறையில் 4 அளவு கொண்ட 8 மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு அதனுடைய சராசரி மற்றும் வீச்சு கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. சராசரி மற்றும் வீச்சு கட்டுப்பாட்டு விளக்கப்படத்துடன் கட்டுப்பாட்டு வரம்புகளையும் கண்டுபிடிக்க. In a production process, 8 samples of size 4 are collected and their means and ranges are given below. Construct mean chart and range chart with control limits. இப்போ இந்த கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ஸ் மாதிரியே மீன் சார்ட் அண்ட் ரேஞ்ச் சார்ட் இது ரெண்டையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மீன் சார்ட் அண்ட் ரேஞ்ச் சார்ட் இது ரெண்டையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பாரோட வேல்யூஸ் அண்ட் ரேஞ்ச் ஆர் வேல்யூஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மீன் சார்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலாஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோடைய சொல்யூஷனை பாருங்கள். த கண்ட்ரோல் லிமிட்ஸ் ஃபார் எக்ஸ் பார் சார்ட். இப்போ எக்ஸ் பார் சார்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் ஃபார்முலாஸ் இருக்குது. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுக்கலன்னா செகண்ட் ஃபார்முலா. இப்போ இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுக்கல, அதுக்கு பதிலாக ரேஞ்ச் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்ம செகண்ட் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். therefore UCL is equal to x double bar plus A2 into R bar and then CL is equal to x double bar and then LCL is equal to x double bar minus A2 R bar. இப்போ இந்த ஃபார்முலாவை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு x double bar வேல்யூ வேணும் and then A2 வேல்யூ வேணும், then R bar வேல்யூ வேணும். ஃபர்ஸ்ட் x double bar வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். x double bar is equal to summation x bar divided by n. summation x bar அப்படின்னா கொஸ்டின்லேயே கொடுத்துருக்க இந்த x bar வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு summation x bar வேல்யூ கிடைச்சிரும். ஸோ summation x bar is equal to 12 plus 13 plus 11 plus until the 15 வரைக்கும் நம்ம வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம். ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 106 அப்படின்னு கிடைக்கும். ஸோ summation x bar வேல்யூ பார்த்தீங்கன்னா 106. ஸோ இந்த இடத்துல 106 அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். டிவைடட் பை n. n என்ன அப்படின்னா இங்கே எத்தனை அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுதான் என்னோட வேல்யூ. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக 8 அப்சர்வேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 8. இது வந்து சாம்பிள் சைஸ் கிடையாது, நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். ஸோ 106 டிவைடட் பை 8 இஸ் ஈக்குவல் டு 13.25. நெக்ஸ்ட் ஆர் பார் வேணும் இல்லையா? ஆர் பார் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆர் பை என். சமேஷன் ஆர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஆரோட வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சமேஷன் ஆர் கிடைச்சிரும். summation r is equal to 2 plus 5 plus 4 until இந்த 3 வரைக்கும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 25 அப்படின்னு கிடைக்கும். ஸோ summation r ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 25 divided by number of observations 8. ஸோ 25 8ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3.13 அப்படின்னு கிடைக்கும். அதாவது 3.125 கிடைக்கும். ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்ஸ் மட்டும் இருக்கிறதுனால 3.125க்கு பதிலாக 3.13 அப்படின்னு இங்கே போட்டாச்சு. அடுத்தது A2 உடைய வேல்யூ. இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துலேயும் A2, D3, D4 இது எல்லாமே கொஷின்லேயே கொடுத்துருவாங்க. பட் இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு க்ளூவுமே இங்கே கொடுக்கல. அதுக்கு பதிலாக சாம்பிள்ஸ் ஆஃப் சைஸ் 4 அப்படின்ற க்ளூ மட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த சாம்பிள் சைஸ் 4 இருக்கு இல்லையா, இது வந்து ஸ்மால் என்னோட வேல்யூ. இந்த ஸ்மால் எண்ணோ இங்கே நம்ம யூஸ் பண்ண இந்த ஸ்மால் எண்ணோ வெவ்வேறு. பிகாஸ் இது வந்து நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ், இது வந்து சாம்பிள் சைஸோடைய வேல்யூ. ஸோ ஸ்மால் என்னோட வேல்யூ 4ஆக இருந்தது அப்படின்னா A2ஓட வேல்யூ என்னவாக இருக்கும், D3 என்னவாக இருக்கும், D4 என்னவாக இருக்கும் அப்படின்றதுக்கான டேபிளேஷன் வேல்யூஸ் புக்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேபிளேஷனில் பார்த்தீங்கன்னா கூறு அளவு இதை தான் வந்து ஸ்மால் n அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே நமக்கு கொஷினில் பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ 4 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ கரஸ்பாண்டிங் இந்த 4உடைய A2ஓட வேல்யூ 0.729, D3 வேல்யூ 0, D4 வேல்யூ 2.282. ஸோ நமக்கு தேவையான வேல்யூஸ் எல்லாமே இந்த காலம் இருக்குது. ஸோ இதை நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணிக்கலாம். Therefore, for the sample size small n equal to 4, then A2 is equal to 0.729, D3 is equal to 0, D4 is equal to 2.282. இதில் பார்த்தீங்கன்னா A2ஓட வேல்யூ 0.729. ஸோ இந்த இடத்துல A2க்கு பதிலாக 0.729 அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஃபார்முலாஸை கம்ப்ளீட் பண்ண தேவையான 3 வேல்யூஸ் நம்மகிட்ட இருக்குது. இது எல்லாத்தையும் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். Therefore, UCL upper control line is equal to x double bar plus A2 R bar. இப்போது இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா x டபுள் பாரோடைய வேல்யூ 13.25
0.25 plus A2 ஓட வேல்யூ 0.729 into R bar ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3.13 அப்படின்னு இருக்கு. இப்போ இதில் இந்த 13.25 அப்படியே வச்சுக்கிட்டு 0.729 இதையும் 3.13 இதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2.28177 அப்படின்னு கிடைக்கும். இப்போது இதை ரெண்டையும் ஆட் பண்ணணும் இல்லையா, இதை ஆட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு 15.53177 அப்படின்னு கிடைக்கும். இதில் ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டாவே போதும். ஸோ நமக்கு 15.53 தேர்ட் டிஜிட் பார்த்தீங்கன்னா இங்கே 1 இருக்குது which is less than 5. ஸோ இதை நம்ம அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம். 15.53 மட்டும் எடுத்துக்கலாம். therefore UCL இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 15.53. அடுத்தது CL. CL is equal to X double bar. X double barக்கு என்ன வேல்யூ கிடைச்சதோ அதுதான் CL உடைய ஆன்சர். ஸோ X double bar ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 13.25. ஸோ இந்த இடத்துல 13.25 அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். therefore CL is equal to 13.25 and then LCL is equal to X double bar minus A2 R bar is equal to X double bar value 13.25 minus A2 ஓட வேல்யூ 0.729 into R bar 3.13. இப்போ இந்த 13.25 அப்படியே வச்சுக்கிட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 2.28177 அப்படின்னு கிடைக்கும். இப்போது 13.25லேருந்து 2.287 சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா 10.96823 அப்படின்னு கிடைக்கும். இப்போது நமக்கு ஃபஸ்ட்டு 2 டிஜிட்ஸ் மட்டும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எடுத்துக்கோம் இல்லையா, 10.96ன்னு இருக்குது. தேர்ட் டிஜிட் மோர் தென் 5 இங்கே 8ன்னு இருக்குது. ஸோ இதை நம்ம ஸ்கிப் பண்ணும்போது இங்கே ஒன்று ஆட் பண்ணிக்கணும். ஸோ 97 அப்படின்னு பண்ணிக்கலாம். 10.97. therefore LCL is equal to 10.97. இப்போது அப்பர் கண்ட்ரோல் லைனுடைய வேல்யூ அண்ட் தென் சென்டர் லைனுடைய வேல்யூ, லோவர் கண்ட்ரோல் லைன், இந்த 3 வேல்யூஸும் நமக்கு கிடைச்சிருச்சு. கிடைச்ச இந்த 3 வேல்யூஸ்க்கு கிராஃபில் லைன்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலாக இப்போ இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா 15.53க்கு நேராக ஒரு அப்பர் கண்ட்ரோல் லைன் ட்ரா பண்ணியாச்சு. அண்ட் தென் 13.25க்கு நேராக ஒரு சென்டர் லைன் ட்ரா பண்ணியாச்சு. அண்ட் தென் 10.97க்கு நேராக ஒரு லோவர் கண்ட்ரோல் லைன் ட்ரா பண்ணியாச்சு. இப்போது எக்ஸ் பார் சார்ட்டுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி இந்த பாயிண்ட்ஸை இந்த கிராஃபில் பிளாட் பண்ணிடலாம். ஸோ இந்த எக்ஸ் பார் சார்ட்டுக்கான பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஷினில் கொடுத்துருக்க இந்த டேட்டாவில் சாம்பிள் நம்பர்ஸை எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூஸாக எடுத்துக்கணும். அண்ட் தென் எக்ஸ் பாரோட வேல்யூஸை ஒய் ஆக்சிஸ் வேல்யூஸாக எடுத்துக்கணும். இப்போது இதை நம்ம பாயிண்ட்ஸாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். ஸோ பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1,12, 2,13, 3,11, 4,12, 5,14, 6,13, 7,16, 8,15 இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைச்சிரும். இப்போது கிடைச்ச இந்த பாயிண்ட்ஸை நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணிடலாம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த கிராஃபில் பிளாட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் கிடைக்கும். இப்போது பிளாட் பண்ண இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் கிடைக்கும். இதுதான் நமக்கு தேவையான எக்ஸ் பார் சார்ட். ஸோ கொடுத்துருக்க இந்த டேட்டாஸை யூஸ் பண்ணி எக்ஸ் பார் சார்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். அடுத்தது ஆர் சார்ட், அதாவது ரேஞ்ச் சார்ட்டை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். இப்போது ஆர் சார்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் ஃபார்முலாஸ் நம்மகிட்ட இருக்குது. ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் டைப் யூஸ் பண்ணணும், ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கொடுக்கலன்னா செகண்ட் டைப் யூஸ் பண்ணணும். இந்த கொஷினில் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கொடுக்காதனால நம்ம செகண்ட் டைப் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். therefore UCL is equal to D4 into R bar and then CL is equal to R bar. LCL is equal to D3 into R bar. Since R bar வேல்யூ, D3 வேல்யூ, D4 வேல்யூ இது எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் இந்த ஃபார்முலா ஜஸ்ட் அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் R பாரோட வேல்யூ என்ன அப்படின்றத பாருங்கள், 3.13 அண்ட் D3 ஓட வேல்யூ 0, D4 ஓட வேல்யூ 2.282. ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் UCL is equal to D4 into R bar. D4 ஓட வேல்யூ 2.282 into R bar வேல்யூ 3.13. இப்போது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா, ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 7.1426 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நமக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் மட்டும் இருந்தால் போதும். அதனால் 7.14. தேர்ட் டிஜிட் வந்து லெஸ் தென் 5. ஸோ இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம், எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல. therefore UCL அப்பர் கண்ட்ரோல் லைன் இஸ் ஈக்குவல் டு 7.14.
அடுத்தது சிஎல். சிஎல் இஸ் ஈக்குவல் டு ஆர் பார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஆர் பாரோட வேல்யூ டேரெக்டாகவே சிஎலுக்கு எடுத்துக்கலாம். ஸோ 3.13. ஸோ இது வந்து சிஎலுடைய வேல்யூ. அடுத்தது எல்சிஎல். எல்சிஎல் இஸ் ஈக்குவல் டு D3 இன்ட்டு ஆர் பார். சின்ஸ் D3யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 அண்ட் தென் ஆர் பார் வேல்யூ 3.13. 0 இன்ட்டு எனி வேல்யூ இஸ் அகைன் 0. ஸோ இது வந்து எல்சிஎலுடைய வேல்யூ. இப்போது யூசிஎல், சிஎல் அண்ட் எல்சிஎல் இந்த 3 வேல்யூஸையும் நம்ம கிராஃபில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். அதாவது இந்த 3 வேல்யூஸ்க்கும் லைன்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். இப்போ இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா 7.14 இதில் ஒயில் பார்த்தீங்கன்னா 7.14க்கு நேராக ஒரு லைன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். இது வந்து யூசிஎல்னு சொல்லுவோம். அண்ட் தென் 3.13க்கு நேராக ஒரு லைன், இது வந்து சிஎல் சென்டர் லைன். அண்ட் தென் 0க்கு நேராக இன்னொரு லைன், இது வந்து எல்சிஎல் லோவர் கண்ட்ரோல் லைன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ஆர் சார்ட்டுக்கு தேவையான பாயிண்ட்ஸை கால்குலேட் பண்ணி அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த கிராஃபில் பிளாட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஆர் சார்ட்டுக்கான பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஷினில் கொடுத்துருக்க இந்த டேட்டாவில் சாம்பிள் நம்பரை எக்ஸ் ஆக்சிஸோட வேல்யூஸை எடுத்துக்கணும் அண்ட் ஆரோட வேல்யூஸை ஒய் ஆக்சிஸோட வேல்யூஸை எடுத்துக்கணும். ஸோ இதுக்கான பாயிண்ட்ஸ் பாருங்கள். Therefore, the points are 1, 2, 2, 5, 3, 4, 4, 2, 5, 3, 6, 2, 7, 4, 8, 3. ஸோ கிடைச்ச இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கிராஃபில் பிளாட் பண்ணிடலாம். ஸோ பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் பிளாட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் கிடைக்கும். இப்போது பிளாட் பண்ண இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான ஆர் சார்ட் கிடச்சிருச்சு. ஸோ நமக்கு தேவையான ஆர் சார்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். இப்போது கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இந்த ஆர் சார்ட்டையும் எக்ஸ் பார் சார்ட்டையும் கம்பேர் பண்ணிவிட்டு கன்க்ளூஷன் நம்ம சொல்லிடலாம். ஸோ ஃபைனலாக இந்த எக்ஸ் பார் சார்ட்டையும் ஆர் சார்ட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆர் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் லிமிட்ஸ் லைன்ஸை தாண்டி எந்த ஒரு பாயிண்ட்டுமே வெளியில் அக்கர் ஆகலை, அதாவது வெளியில் போகவே இல்லை. ஸோ இது வந்து நம்ம லிமிட்டில் இருக்குன்னு சொல்லலாம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் பார் சார்ட்டில் இந்த அப்பர் கண்ட்ரோல் லைனை தாண்டி ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு வெளியில் போயிடுச்சு. அப்போது ஜென்ரலாக ஓவராலாக பார்க்கும்போது ரெண்டு சார்ட்லேயுமே நமக்கு பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த லைனுக்கு இன்பிட்வீனில் தான் அக்கர் ஆகணும். பட் இந்த ஒரு சார்ட்டில் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு பாயிண்ட் நமக்கு இந்த கண்ட்ரோல் லைன்ஸை தாண்டி வெளியே போனதுனால த ப்ராசஸ் இஸ் அவுட் ஆஃப் த கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு கன்க்ளூஷன் கொடுத்துடலாம். Therefore, the process is out of control. That's all.